நல்ல குண்டு குண்டுன்னு ஹெல்த்தியான திணை மாவு பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப்புக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கிறேன். நான் ரவை எடுத்து இந்த கப்லேயே நான் ஒரு கப்புக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ போட்டுக்கிறேன். தண்ணி வந்து இந்த ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றுறேன். எந்த அளவுக்கு வெள்ளம் எடுக்கமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றி அதை கரைச்சி அப்படியே அந்த மாவில் வந்து சேர்க்கப்படும். இப்போ அரைச்சிருக்க ரவையில் வந்து திணை மாவு நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோடாவை போட்டுக்கிறேன். சோடாவை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து திணை மாவு போட்டிருக்கேன். இது கூட நீ கோதுமை மாவு கூட போடலாம். நான் இன்றைக்கி பிரசாதம் செய்கிறதுக்காக, முருகனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்கிறதுக்காக திணை மாவு போட்டிருக்கேன். இப்போ வெள்ளைப்பாவு வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா ரொம்ப கட்டியாக இருக்குது. கொஞ்சம் பால் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டேன். இது நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா புடிச்சு புடிச்சு நல்லா வரும். இப்போ வந்து அதோட கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக இருக்குன்னா தேங்காய் சில்லை போட்டு போகிறேன். இப்போ பணியாரக்கல்லை காய வச்சு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெயில் கூட சுடலாம். இப்போ கல் காஞ்சிச்சு. ஒவ்வொரு கல்லும் ஊற்றிக்கிறேன். இப்போ வெல்லம் போடுறதுனால அது கலர் வந்து சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அப்படியே சேர்த்து விடுங்க. இப்போ ஒன்றா திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கம் நல்லா வேகும். இப்போ பணியாரம் நல்லா புஷ் புஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான திணை மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு.